ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ T4X 5G இந்த போனை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து விவோ T3X வந்து பார்த்திருப்பீங்க. அதோட அப்கிரேடா வந்து விவோ T4X அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பிரைஸ் வந்து 14,000 ரூபாய்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பேட்டரி தான் ஹைலைட் பண்ணியே வந்து 6500 பேட்டரி, லார்ஜஸ்ட் பேட்டரின்னு சொல்லி ஹைப் பண்ணி அந்த போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரியை தான் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த போனை வந்து சேல்ஸுக்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த போன்ல என்ன இருக்கு, வாங்கலாமா வேண்டாமான்ட்டு ஒன் பை ஒன்னா எல்லாமே பார்த்துடலாம். இந்த வீடியோல வந்து எல்லா ஸ்பெக்ஸையும், அதுக்கப்புறம் வந்து கேமரால என்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஓஎஸ் அப்டேட் எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ T4X 5G இந்த போனை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த போனோட வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 204 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.04 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து ஏன் ஜாஸ்தி இருக்குன்னா உள்ள வந்து ஒரு லார்ஜஸ்ட் பேட்டரி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க, 6500 mAh பேட்டரி. அதனால திக்னஸ் வந்து 8க்கு மேலதான் இருக்கு. வெயிட்டும் ஓரளவுக்கு வெயிட்டா தான் இருக்கு, 200 கிராமுக்கு மேல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. கீழே கீழே போட்டீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பா கீறல் விட்டுரும். அதனால பிளாஸ்டிக் தான், சேஃபா யூஸ் பண்ணுங்க. ஐபி ரேட்டிங் வந்து IP64 கொடுத்துருக்காங்க. அதனால வந்து தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுறாதீங்க. லைட்டா மழை துளி ஏதாவது பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆகாம சேஃபா காப்பாத்தி கொடுத்துரும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது ரெஃபரன்ஸ் ரேட் வந்து 120 கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் கொடுக்குற மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்தனால டச் ஸ்பீட்ல எல்லாமே நல்லா ஃபாஸ்டாவே இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1050 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1000 நிட்ஸ் கொடுத்துருந்தாலும் இன்டோர் அவுட்டோர்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.72 இன்ச்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 15 தான் வருது. Android 15 வருதுனால உங்களுக்கு 2 வருஷத்துக்கு Android அப்டேட் கொடுக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு Android 16 Android 17 இந்த போன் வாங்குறவங்களுக்கு 2 வருஷத்துக்கு அப்டேட் வந்துடும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் வந்து செக்யூரிட்டி பேஜஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6/128 8/256 மொத்தம் 6/128 உங்களுக்கு 14,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் வேரியன்ட். கார்டு ஆஃபர் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கு, நான் பார்த்தேன். நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் வந்து பிரைஸ் டிராப் பண்ணி வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த போன்ல ஸ்டோரேஜ் வந்து LPDDR4X தான் கொடுத்துருக்காங்க. UFS வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. இந்த UFS 3.1 வந்து இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்தது ரொம்பவே வந்து நல்ல விஷயம். நேற்று கூட நான் ஒரு வீடியோல வந்து நத்திங் பத்தி போட்டிருப்பேன். அதுல வந்து UFS வந்து 2.2 தான் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 30,000 செக்மெண்ட் போனு. அதுலயே வந்து 2.2 கொடுக்கும் போது இந்த 14,000 போன்ல 3.1 கொடுத்தது உண்மையிலேயே வந்து விவோ வந்து அவங்க வந்து கிரேட்டு, அங்கதான் டாப்பர்னு நிரூபிச்சிட்டாங்க நத்திங்கோட. UFSல சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் வந்து பிரைமரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெப்த்னு ஒரு கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கு கொடுக்கணுக்காண்டி ஒரு 2வது கேமரா கொடுத்து வச்சிருக்காங்க 2 மெகாபிக்சலுக்கு. அது 2வது கேமராவும் நீங்க கன்சல்ட் பண்ணாதீங்க. மேல இருக்க 50 மெகாபிக்சல் மட்டும் தான் வந்து ஒர்க்கிங் ஃபுல் டைம். அதனால வந்து உங்களுக்கு அதுல பிரைமரி கேமரால உங்களுக்கு 4K 13 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல நீங்க 1080 13 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 2K 4K கூட உங்களால செல்ஃபியில் எடுக்க முடியாது. இந்த பட்ஜெட்ல வந்து ஃப்ரண்ட் கேமரால மட்டும்தான் 4K சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் 3.5 mm ஜாக் இந்த போன்ல வந்து கிடையாது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 3.5 mm ஜாக், இந்த ஹெட்ஃபோன் போட்டு சாங்ஸ் கேட்குற மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை வந்து விட்டுட்டாங்க. இந்த பட்ஜெட்ல 12,000 13,000 போன்ல எல்லா போன்லுமே ஹெட்ஃபோன் ஜாக்கெட் யூஸ் பண்ற மாதிரி தான் வரும். ஒரு 20Kக்கு மேல போகும்போது தான் இந்த இதே எடுத்து விடுவாங்க, 3.5 mm ஜாக் எடுத்து விடுவாங்க. இந்த பட்ஜெட்ல கொடுத்துருந்தா வயர் போட்டு நம்ம சாங்ஸ் கேட்டுக்கலாம். இது இல்லாததுனால நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி தான் சாங்ஸ் கேட்கற மாதிரி இருக்கும், போன் பேசுற மாதிரி இருக்கும். போன் பேசுற மாதிரி இருக்கும்னு சொல்லும்போது இந்த போன்ல வந்து கால் ரெக்கார்டிங் வந்து விவோட ஓன் டெய்லர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் பார்ட்டிக்கு எதுவுமே கேட்காது. அது நீங்க வந்து பிரைவேசியா வச்சுக்கலாம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். விவோ பொறுத்த வரைக்கும் விவோ டெய்லர் கொடுத்துருவாங்க. எந்த போனா இருந்தாலும் வந்து விவோல வந்து உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் வந்து ஆப்ஷன் வந்து ஈஸியாவே பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 5G பேண்ட் வந்து 8 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து 5Gக்கு எந்தமே குறை வைக்கல. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் டியூயல் சிம் தான். உங்களுக்கு வந்து மெமரி கார்டு போட முடியாது. ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு இல்லாட்டி டியூயல் சிம் அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு மெமரி கார்டை எடுத்துட்டாங்க. அதனால ஸ்டோரேஜ் வந்து நீங்க 256 வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 6/128 உங்களுக்கு 14,000 வரும். கூட ஒரு 2,000 வரும் உங்களுக்கு 256னா. நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது வாங்கிக்கோங்க. இந்த போனுக்கு வந்து மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட்னா என்னதுன்னா, ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள வர போன்ல நார்மல் டிராப் டெஸ்ட்ல போன் டேமேஜ் ஆகாது, அதுக்குதான் அவங்க வந்து மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க.
அதனால இந்த போனை பொறுத்த வரைக்கும் நார்மல் டிராப் டெஸ்ட்ல வந்து போன் எதுவும் டேமேஜ் ஆகாதனால மிலிட்ரி கிரேட் கொடுத்துருக்காங்க. இந்த மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் இருந்ததுனால நார்மலா உங்க போன் வந்து கை தவறி கீழே விழும்போது டேமேஜ் ஆகாது. அதான் நார்மல் டிராப் டெஸ்ட். மற்றபடி இந்த போன்ல கடைசியா வந்து ஒய்ஃபை 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் வந்து இந்த போன்ல கிடையாது, ரேடியோ ஆப்ஷனும் கிடையாது. UFC வந்து டைப் C 2.0 தான் கொடுத்துருக்காங்க, OTG கனெக்ஷனும் உண்டு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கடைசியா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு சைட்ல கொடுத்துருப்பாங்க, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராது, அதனால தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எதிர்பார்ப்பீங்க, இந்த போன்ல வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சைட்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கடைசியா பேட்டரியை பத்தி பாத்துடலாம். கடைசியா பேட்டரி வந்து 6500 mAh பேட்டரி. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹைலைட்டா பண்ணி போட்டது லார்ஜஸ்ட் பேட்டரி 6500 கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை ஃபாஸ்டா சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் ஃபிளாஷ் சார்ஜ் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே வந்துருது. உள்ள ஒரு சிலிக்கான் கேஸ் இருக்கும், போன் இருக்கும், உங்களுக்கு டைப் A to டைப் C கேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் 44 வாட்ஸ் ஃபிளாஷ் சார்ஜ் இருக்கும், குவிக் ஸ்டார்ட் கேடு, சிம் இஜெக்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 6500 mAh பேட்டரி, சரி 6500 mAh பேட்டரி இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6000 mAhக்கு மேல ஒரு போன் வந்து யூஸ் பண்ணணும், கண்டிப்பா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்ல சிப் செட்னு பார்க்கும்போது மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 4nm கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமிங்ல வந்து ஒன் ஆஃப் த நல்ல சிப் செட்னு சொல்லுவாங்க, பெஸ்ட் கேமிங் சிப்னு சொல்லுவாங்க. இந்த டைமென்சிட்டி உங்களுக்கு வந்து 7300. ஆனா 6300 லாஸ்ட் இயர் வந்து போன் வந்து ரொம்பவே லேக் ஆச்சு, கேமரா எடுக்கும் போது கூட கொஞ்சம் லேக் ஆச்சு. அதனால T3X வந்து போன டைம் வாங்கின எல்லா கஸ்டமருமே சொன்னது என்னன்னா டைமென்சிட்டி 6300 அந்த ப்ராசஸர் வந்து அப்பப்போ லேக் ஆகுது, கேமரா எடுக்கும் போதும் ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. 7300 அவங்க வந்து பெஸ்ட் கேமிங் சிப்னு கொண்டு வந்திருக்காங்க. போன டைம் அப்படிதான் கொண்டு வந்தாங்க, ஆனா கொஞ்சம் லேக் ஆச்சு. போன் ஏதாவது லேக் ஆச்சுன்னா போன்ல எதுவும் ஃபால்ட்டுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இதுல போட்டிருக்க சிப்பு போன வருஷமே கொஞ்சம் லேக் ஆச்சு, இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்னு தெரியல. இது அடுத்த வெர்ஷன் 6300க்கு அப்புறம் 7300. இந்த போன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆன்லைன்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளும் கடை தான் வச்சிருக்கோம், தளபதி மொபைல்ஸ், நம்ம கடையிலையும் வந்து அவைலபிள் தான். உங்களுக்கு கார்டு ஆஃபர் இருந்துச்சுன்னா நீங்க கார்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா 1000 ரூபா வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். 14000 போனா நீங்க 13000 வாங்கிக்கலாம். இந்த போனோட ஸ்பெக் அவ்வளவுதான். இந்த போன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல வந்துட்டு இந்த போன்ல வந்து எப்படி இருக்கு, கேமரா எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பேட்டரி பேக்கேஜ் வந்து எப்படி நிக்குது, 2 நாள் நிக்குதா 3 நாள் நிக்குதா, ஏன்னா 6000 mAhக்கு மேல கொடுத்துருக்காங்க. அதனால உங்களோட கமெண்ட்டை வந்து கண்டிப்பா வந்து நீங்க நம்ம சேனல் கீழே போடுங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.